வேலையை மட்டும் வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காம எங்களை தாவிக்க வேட்பாளர் ஏமாத்திட்டாரு. நீங்க வாங்க எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க. எங்களோட பட்ஜெட் அதிகமா இருந்ததுனால அவரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் ஒரு 25 lakhs தரேன், பேலன்ஸ் ஆஃப்டர் எலெக்ஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. சோ இதுதான் நானும் அவரும் போட்ட அபிஷியல் அக்ரிமெண்ட் காப்பி. 4 மாத கர்ப்பிணினா எனக்கு மிரட்டல் விடுக்கிறாரு தாவிக்க வேட்பாளர். ஒரு கர்ப்பிணி பொண்ண மிரட்டுற அளவுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு பவர்? நான் உயிருக்கு பயந்து நாமக்கல்ல இருந்து வெளியில வந்திருக்கேங்க. ஒரு சப்போர்ட் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க? நான் கிட்டத்தட்ட 20 மீடியாக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாரோட மீடியா சேனல்ல நாமக்கல்ல இருக்கவங்களுக்கு நான் கால் பண்ணேன். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. தாவிக்கவுல முதல்ல பாதுகாப்பு உண்டா என்று கேள்விகளால் துளைத்தெடுத்த பெண்களுக்கு முன்னுரிமை தரேன்னு சொன்னவங்க எங்க குடுக்குறாங்க? காதை கொடுத்து கேட்க கூட அவங்க கிட்ட நேரம் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன் சார். நான் 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன் சார்.